என்ன டான்ஸ் ஆடுறாருன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வந்து ஒரு பெண் இவரும் சேர்ந்து ஆடுறாங்க, மற்ற நபர்களும் கூட சேர்ந்து ஒரு உடல் பாவனை பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய வைரல் ஆகுதுங்க. இது சம்மந்தமாக வந்து அந்த அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் வந்து சொன்ன பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, இது என்னங்க பெரிய தப்பு, அது தாண்டி புரட்சிகரமான பாடல்கள் 1-2 இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து இந்த எந்த பாடலுக்கு வந்து இவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாடி வாடி சீடின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். அது நான் பாடின நல்லா இருக்காது. தாவேக்காவை சார்ந்த நபர்கள் பள்ளிக்கூடங்களை கொண்டு போய் வந்து மாணவர்கிட்ட வந்து அவங்களுடைய அறிவில் வந்து கொண்டு போய் திணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்காக செய்கிறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து வாக்காளர்லாம் மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சீமான் தான் சொன்னார். இந்த காங்கிரஸ்காரெலாம் ஈனம் மானம் சூடு சொன்னால் ஏதாவது இருக்கான்ட்டு. இப்போ அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஈனம் மானம் சூடு சொன்னால் இருக்கா? ராகுல் காந்தி பிறந்த நாளுக்கு டான்ஸ் ஆடிங்களா? நீங்கள்லாம் வந்து காமராஜர் வழி வந்த காங்கிரஸ்காரங்க, வெளியில் போய் சொல்லிடாதீங்க. காமராஜர்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் போராளி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நேற்றைய முன்தினம் ஒரு காட்சி காட்டு தீயாக பற்றி எரிஞ்சுது. என்னென்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து டான்ஸ் ஆடுறாருங்க. என்ன டான்ஸ் ஆடுறாருன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வந்து ஒரு பெண் இவரும் சேர்ந்து ஆடுறாங்க, மற்ற நபர்களும் கூட சேர்ந்து ஒரு உடல் பாவனை பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆனால் டான்ஸ் ஆடுறது விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்னொரு பெண் வந்து இருவர் டான்ஸ் ஆடுறாங்க, மற்றவங்களாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. இது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒரு டான்ஸ் ஆனது ஒரு பக்கம், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சினிமா பாட்டுக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த வாடி சீடின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாடல் தான் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய வைரல் ஆகுதுங்க. இது சம்மந்தமாக வந்து அந்த அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் வந்து சொன்ன பதில் தான் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, இது என்னங்க பெரிய தப்பு, முதலமைச்சருடைய பிறந்தநாள் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, வந்து பாட்டு பாடி நான் கூட சேர்ந்து ஆடினேன், இது என்ன பெரிய விஷயம், இது ஏங்க இதை பெருசாக எடுத்துக்கிறீங்கன்றாங்க. எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போது எம்ஜிஆர் இதை ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது எந்த இடத்துலையும் சினிமா பாடல்கள் வந்து பாடப்படவே இல்லை. எங்கேயோ ஒரு முறை எனக்கு ஒரு நினைவு இருக்குது, அரசு நிகழ்ச்சியில் வந்து இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற அந்த பாடல், ஒன்றே குலம் என்று பாடுவோம்னு சொல்லிட்டு இந்த பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு பாடல் வரும், ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாடல் வந்து ஒரு முறை வந்து அது கூட அரசு நிகழ்ச்சி, ஒரு பள்ளி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதில் வந்து பாடப்பட்டது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொள்கை சார்ந்த பாடல் அது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திராவிட கொள்கை சார்ந்த பாடல் அது, ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சங்கே முழங்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாடல் வந்து ஒலிக்கும், சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டால் அரசு நிகழ்ச்சியில் பாடப்பட்ட பாடல்னு நான். இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு நிகழ்ச்சியாக இருக்குன்னா முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சி கிடையாது. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த சிங்கப்பெண்ணே என்ற பாடல் கூட ஒழிச்சது உங்களுக்கு தெரியும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த நிகழ்வில் அதை கூட நம்ம வந்து கடந்து போயிட்டோம். இது என்ன வந்து ஒரு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குறாங்க, அதுக்கு வந்து இந்த பாடலை பாடல் பாடப்பட்டதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதனுடைய நீட்சியாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த சினிமா பாடல்கள் வந்து பாடுறது, அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல பாடல்கள் வந்து கொஞ்சம்
விரசமான பாடல்கள் கூட உண்டு, இல்லை காதல் பாடல்கள் உண்டு, குத்தாட்டம் பாடல்கள் உண்டு. இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய படத்தில் பெரும்பாலான படங்களில் இந்த மாதிரி பாடல்கள் தான் உண்டு. அதை தாண்டி புரட்சிகரமான பாடல்கள் 1-2 இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து இந்த எந்த பாடலுக்கு வந்து இவங்க டான்ஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாடி வாடி சீடின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது நான் பாடின நல்லா இருக்காது. அதுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாருங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா உடை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்குள்ள அந்த உடை இல்லாமல் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆடுது. இது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பதவிக்கு வந்து அமைச்சர் பதவிக்கே வந்து அது மாண்பு கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இதை வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இது மாதிரி பாடுறாரு. அது குறித்து கேள்வி கேட்டால் ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறார். அதுதான் எனக்கு பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து கேட்டால் இதில் என்னங்க தப்பு இருக்குது? சினிமா பாடல் பாடினாங்க, டான்ஸ் ஆனாங்க, நானும் ஆடினேன், இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது? முதலமைச்சர் பிறந்த நாளுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ தூரம் சரின்றது பாருங்கள். இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி நடந்தால் என்ன ஆகுன்னா, ஏற்கனவே பல ஸ்கூலில் பல சர்ச்சைகள் உருவாகுது. முதலமைச்சருடைய வந்து பல விஷயங்கள் திணிக்கிறாங்க. இப்போ வந்து பள்ளி மாணவர்களுக்கு திணிக்கிறாங்கன்ற மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக திணிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து வெயிலில் மக்கள் உட்காந்து அந்த மாணவர்கள் உட்காந்துருக்குறாங்க, அந்த விஜயோட உருவப்படத்தில் வந்து உட்கார மாதிரி. ஆனால் உள்ளபடியே இதெல்லாம் வந்து விஜய் வந்து கேட்குறதே கிடையாது. முதலமைச்சர் வந்து இது இப்படி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறதே இல்லை. ஸோ இப்போ நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம 90களுக்கு பின்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போயிட்ட மாதிரி இருக்குது. 90லேருந்து 96 வந்து 95 வரைக்கும் இப்படி தான் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து பலவிதமான விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் அந்த பகட்டாக ஆடம்பரமாக ஆணவமாக அகம்பாவமாக ஜெயலலிதா நடந்தனால தான் அவங்க 96 தூக்கி வீசப்பட்டாங்க. கடுமையான தோல்வியை வந்து சந்தித்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறதுன்னு கேட்டால் இது முதலமைச்சர் விரும்புகிறாரான்னு தெரியல. ஆனால் வந்து பள்ளிக்கூடங்களில் இந்த தாவேக்காவை சார்ந்த நபர்கள் பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் வந்து மாணவர்கிட்ட வந்து அவங்களுடைய அறிவில் வந்து கொண்டு போய் திணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்காக செய்கிறாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து வாக்காளர்லாம் மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் குறிப்பாக பள்ளிகளில் நோக்கி தான் இந்த கிட்டத்தட்ட பிரச்சார உத்திகள் இருக்குது. இதில் உச்சபட்சமாக வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரே வந்து இப்படி செயல்படுறதுன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம எதுவுமே வந்து அரசியல் சார்பாக நம்ம பார்க்கவே இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது தெரியும். அன்பில் மகேஷ்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து உதயநிதியோட நான் வந்து ரசிகர் மன்ற தலைவர்னே அறிவிச்சிட்டார். யார்? அன்பில் மகேஷ். அதை கடந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஒரு மேடையில் வந்து நான் தான் வந்து துணை முதலமைச்சருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் காதல் கடிதங்களை வந்து நான் தான் வந்து ஒரு மீடியேட்டராக செயல்பட்டலாம் சொன்னார். எங்கேயுமே இதெல்லாம் நம்ம வந்து மறுக்கலை. அதனால தான் கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து அன்பில் மகேஷ் கிட்ட இருந்த அந்த கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா நாசமானதுக்கு காரணமே அன்பில் மகேஷ் தான். காரணம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து நான் வந்து ரசிகர் மன்ற தலைவர்னு அறிவிச்சிட்டது, அதுக்கப்புறம் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காதலுக்கு வந்து நான் தான் மீடியேட்டராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஏற்கனவே நமக்கு வந்து பல அனுபவ பாடங்கள் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்து 90களில் வந்து ஜெயலலிதா செயல்பட்ட மாதிரியான அந்த செயல்பாடுகள்லாம் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 40 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் நீண்ட நெடிய பயணம் இருக்குது. 5 ஆண்டு காலத்தில் வந்து நீண்ட நெடிய பயணம் இருக்குது. இப்போவே இது வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து அரசாக இல்லாமல் மைனாரிட்டி அரசாக தான் இருக்குது. ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வச்சு தான் அந்த ஆட்டங்கள்லாம் போட்டாங்க. ஆனால் இங்கே வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்டும் கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அது மெஜாரிட்டி ஆகுமா ஆகாதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 எம்எல்ஏ வச்சுருக்கிற கட்சிகள் தான் இன்றைக்கி ஆதரவு தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து 5 ஆண்டு காலத்துக்கு நீடிக்கணுன்ற அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தால் கூட, எனக்கு உட்பட எல்லாருக்கும் இருந்தால் கூட நீடிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது எல்லாருக்குமே. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அமைச்சர் அவங்கவுங்க பங்குக்கு வந்து தாவேக்கா அமைச்சர்கள் தான் ஒரு பங்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து காங்கிரஸ் வந்து சார்ந்தவர் தான் இந்த விஸ்வநாதன். உயர்கல்வித்துறைன்றது எவ்வளோ பெரிய பதவி அது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குத்தாட்ட பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாரு. கேட்டால் அது வந்து கேட்டால் பிறந்த நாள் சொல்கிறாருன்னா உள்ளபடியே பிறந்த நாள் தான் என்ன செய்யணும், கௌரவமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே கொண்டு போயிட்டு முதலமைச்சர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வாழ்த்து பெற்றோம். அது எப்படி இருக்குது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு போய் வந்து குத்தாட்டம் டான்ஸ் ஆடினா? இப்போ இந்த இடத்துல சீமான் சொன்னது நமக்கு நல்லா ஞாபகம் வருது. சீமான் தான் சொன்னார், இந்த காங்கிரஸ்காரெலாம் ஈனம் மானம் சூடு சொன்னால் ஏதாவது இருக்கான்ட்டு. இப்போ அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு ஈனம் மானம் சூடு சொன்னால் இருக்கா? காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து செய்யலாமா? அடிப்படை அறிவு வேணாம்.
ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்க. அங்கே ஒரு வந்து பார்த்தோன்னா அதுக்கு பதில் சொல்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது, அவர் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து டான்ஸ் ஆடினேங்கிறாரு. நீங்கள் எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் டான்ஸ் ஆடுறது கூட செகண்டுங்க. எந்த பாடலுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, யார் கூட டான்ஸ் ஆடுறீங்க நீங்கள்? அசிங்கமாக இல்லை. இது வந்து இது மாதிரி ஒரு கல்ச்சர் உருவானா என்ன ஆகும்? நீங்கள் வந்து முதலமைச்சர் பாடின எவ்வளோ நல்ல பாடல் இருக்குங்க. நீங்கள் மைக்கு வாங்கி கூட நீங்கள் பாடுங்க, பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நல்ல பாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தாட்ட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வாடி வாடி சிடி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. இதை கேட்டது பதில் வந்து கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பிறந்தநாள் மேலே பழிய போகிறீங்க. அசிங்கமாக இல்லையா இது? அப்போ இந்த இடத்துல உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்காரங்க இப்போ தான் புரியுது உங்களெல்லாம் வந்து திமுக ஏன் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து காய அடித்து வச்சுருந்தது. இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து உங்களுக்குலாம் வந்து ஒரு அமைச்சரவையில் பதவி கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னு இப்போ புரியுது. ஏன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா உங்களுக்கு தலைக்கால் புரியாமல் டான்ஸ் ஆடுறீங்க. அதுதான் இப்போ அதான் சீமான் சொல்கிறதுக்கு அந்த காங்கிரஸ்காரலாம் ஈனமான சூடு சொரணை இருக்கான்னு கேட்குறாருல, அது கரெக்டாக ஆகிடுச்சு இல்லை இல்லைன்னு ஆகிடுச்சு. இப்போ இந்த டான்ஸ் ஆடும்போது அப்படி தான் தோணுது நமக்கு. கொஞ்சமாச்சும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற அந்த கூச்சமாவது இருக்க வேண்டாமா? கூடவே ஒரு மூத்த காங்கிரஸ்காரர் வேலுச்சாமி இதுக்கு ஒரு பதிலுக்கு வந்தது. அவர் பல்ல காட்டி சிரிக்கிறத பார்க்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? ஒரு 5 எம்எல்ஏக்கள் அதில் 2 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அமைச்சர் பதவியில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, இவங்க நாளைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸ் அமைச்சர் தான் என்ன நடக்குன்னு பாருங்கள். சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண சீமான் சொன்ன வார்த்தையை தான் மீண்டும் சொல்கிறதா இருக்குது. காங்கிரஸ்காரனுக்கு இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வாங்கிட்டு போய் ஒரு குத்தாட்டம் போடுவீங்களா நீங்கள்? அதுக்கு காரணம் முதலமைச்சர் மீது பழி போடுவீங்க. முதலமைச்சர் சொன்னார் அவங்கள நீங்கள் டான்ஸ் ஆடுங்கன்ட்டு. நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை அட்டூழியமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் வந்து கூட்டணியில் பங்கேற்ற அந்த அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் யார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படியை சுமக்கிறாங்கன்னா முதலமைச்சர் தான். உள்ளபடியே அதை நான் சொல்கிறேன். நேற்றைய தினம் கூட ஒருத்தர் சொன்னார், என்னென்னு கேட்டேன், சார் இந்த அமைச்சர் வந்து ஏன் இந்த அமைச்சர்லாம் நீக்கினா என்னன்னு சொல்லி, சில அமைச்சர்லாம் வந்து தகுதி இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்களே, இந்த அமைச்சர்லாம் பொறுப்பு அமைச்சர் நீக்கினா என்னன்னு சொல்லிட்டு, உள்ளபடியே முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் தகவலே. ஏன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழியை சுமக்கிறத விட உங்களை அமைச்சர் வந்து நீக்கிட்டு இன்னும் தகுதியான நபர்கள் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அமைச்சர்கள் எல்லாம் நல்லா தெரியுது. இது எதுக்கிட்டனா ஆட்சிக்கு கெட்ட பேர், கட்சிக்கு கெட்ட பேரும் தெரியுது. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த வந்து அமைச்சர்கள் அந்த தப்பை பண்ணுறாங்க. இது நல்லா தெரியும். முதலமைச்சர் தாங்க இது அவப்பேர், கட்சிக்கு தாங்க அவப்பேர், ஆட்சிக்கு தாங்க அவப்பேர் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை செய்கிறாங்க. இப்போ போதா குறைக்கும் ஒரு காங்கிரஸில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுறார். நான் கேட்குறேன், இப்போ வந்து ராகுல் காந்தி பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ராகுல் காந்தி பிறந்த நாளுக்கு டான்ஸ் ஆடுவீங்களா நீங்கள்? நீங்கள்லாம் வந்து காமராஜர் வழி வந்த காங்கிரஸ்காரங்க, வெளியில் போய் சொல்லிடாதீங்க. காமராஜர்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தாருனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முடிவு அவரே தேடிப்பார். எல்லாம் அறிவு இருக்குது, கொஞ்சமாச்சும் இருக்குங்க, மனசாட்சியோடு நடந்துங்க. முதல்ல எல்லாத்துக்கும் முதலமைச்சர் மீது பழிய போடாதீங்க. முதல்ல அவர் உங்களை டான்ஸ் ஆட சொன்னாரா முதலமைச்சரை? வெக்கமாக இல்லை? அசிங்கமாக வந்து ஒரு சினிமா பாடல் அது பாடலில் வந்து குத்தாடப்படுறது. இன்னும் எத்தனை பாடல் இருக்குது தெரியுமா? அதுக்கெல்லாம் ஆடுவீங்களா நீங்கள்? எவ்வளோ உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எவ்வளோ பொறுப்புகள், எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ பொறுப்பான பதவி அது. வந்து டான்ஸ் ஆடிருக்கு. ஆக மொத்தம் சரி, தமிழ்நாடு கல்ச்சரே மாறிப்போச்சு. இன்னும் மாணவர்கள்லாம் கெட்டு என்ன சொல்லுவாங்களே, கெட்டு கீரை விதையாகிடுவாங்க, அப்படி தான் இருக்குது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90களில் நடந்த அந்த ஜெயலலிதாவோட அந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான் இப்போ நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. இது நல்லதுக்கு இல்லை. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய அனுபவமின்மையை வந்து நீங்கள் பலவீனமாக கருதி இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற இந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் வந்து செங்கோட்டையன் ஒருவரை தவிர பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் தான், புதியவர்கள் அத்தனை பேருமே. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா வந்து கூடுதல் கவனத்தோடு நடந்துக்கணும். அதை வந்து தேவையில்லாமல் வந்து முதலமைச்சருடைய அனுபவமின்மையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பலவீனமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணிங்கன்னா முதலமைச்சரோடு சேர்ந்து நீ வந்து வீழ போகிறது நீங்களும் தான் விழ போகிறீங்க. ஆட்சியை விழும், கட்சியை விழும், நீங்களும் விழுவீங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாரும் ஒரு பொறுப்போடு கவனத்தோடு செயல்படுங்க.
இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அனுபவம் உள்ள திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இந்த ரெண்டு இப்போ முதல்ல இந்த ஒரு விஷயம் வந்து யாரும் பேசுகிறதில்ல, நான் பேசுகிறேன் கேளுங்க. இந்த அரசுக்கு முதலமைச்சருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்கிறேன். கடந்த ஆட்சியில், கடந்த கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால ஆட்சியில் 2 திராவிட கட்சிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 தான். ஒரு ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி. இந்த சைடில் ஒரு அணி இருக்கும், அந்த சைடில் ஒரு அணி இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு 2 எதிர்கட்சிகளை சமாளிக்கணும். 2 எதிர்கட்சிகள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தரன்ற பேரில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கணும். அவங்களும் அப்பப்போ குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ முதலமைச்சருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தலைவலி தெரியுங்களா? இது மிகப்பெரிய தலைவலி இது. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு பக்கம் ஆதரவு தரக்கூடிய அந்த கட்சிகள் வந்து ஒரு பக்கம் குத்திக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் 2 எதிர்கட்சிகளை வந்து எதிர்க்கக்கூடிய நிலை. அப்போது இந்த இடத்துல முதலமைச்சருக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இதை கூட உணராமல் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு அசிங்கமாக இல்லை? ஏற்கனவே இங்கே கூத்தாடி கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிடக்குறான். இப்போ பத்தாத்துக்கு நீங்கள் கூட போய் டான்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து முதலமைச்சருக்கு சுமையத்தான் தரீங்க நீங்கள். அதுதான் நீ மக்கள் பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. முதலமைச்சரை பற்றியும் கவலை கிடையாது, மக்களை பற்றியும் கவலை கிடையாது. விளங்குமா? அப்போது பொறுப்பாக இந்த அமைச்சர்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும். குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தூங்கிறது சட்டசபையில் ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க எல்லாம். ஒரு எம்எல்ஏ வந்து தூங்கிட்டு இருக்கிறார், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார், ஒரு எம்எல்ஏ இன்னொருத்தர் பார்க்குற தூங்கிட்டு இருக்கார். பொறுப்பாக இருக்க வேணாம்? ஏற்கனவே இங்கே எல்லாமே வந்து இதில் வேறு லைவ் ஓட்டலன்னு வேறு வந்து ஒரு கோரிக்கை இருக்குது. லைவ் ஓட்டலனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பண்ணக்கூடிய சேட்டுக்கு. அதனால தான் இன்றைக்கி சபாநாயகர் ஒரு விஷயத்தை அறிவித்தார், கவனமாக இருக்கணும். அப்படின்னா வந்து ராத்திரிலாம் மலத்திடுவாங்கன்னு தெரில இந்த எம்எல்ஏக்கள். சட்டசபையில் வந்து தூங்குறீங்க, அதுவும் ஆளுங்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு. திருத்திக்கணுன்ற நான் இதெல்லாம் திருத்திக்கணும். 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சி நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் இங்கே பழியேற்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் அமைச்சர்கள். முதல்ல அந்த டான்ஸ் ஆடுறது, இந்த ஸ்கூலில் போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறது, பொறுப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.